வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முன்னாள் மாநில தலைவர், அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் கே. அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வி த லீடர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைவராக இருக்கிறாரு. அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ணாமலை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே எல்லாமே கூட இந்த அண்ணாமலை அப்படிங்கிற வந்து பெயர் வந்து உச்சரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குறுகிய காலத்தில் இவர் செய்த மிகப்பெரிய வளர்ச்சி. வளர்ச்சி மீன்ஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சியே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது சொல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி கண்ணு பட்டுடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காது படவே பார்த்திங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை நோட்டா கூட போட்டி போடுற கட்சி, இந்த கட்சி வந்து டெபாசிட்டே வாங்காத கட்சி, தாமரை வந்து முளைக்கவே செய்யாது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்று வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பேச்சுக்கள் எல்லாமே வந்து வாயடைச்சு போகக்கூடிய அளவுக்கு ஆச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய கட்சிகளான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த ரெண்டையுமே வந்து பல இடங்களில் ஆட்டங்காண வச்சார். அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இவர் செகண்ட் பிளேஸ்க்கு கூட நிறைய இடங்களில் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சியை வந்து கொண்டு வந்தார் வாக்கு சதவீதத்தில். அப்படி இருந்த உடனே வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். யாருக்குன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா, சிலருக்கு சந்தோஷத்தை தரவில்லை. ஆமாம், பொதுவாக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம கட்சிக்காரங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, நம்ம தலைவர்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் எல்லாம் வந்து அரசியலுக்கு வர வேண்டும், இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும். இவங்க வந்து அரசியலுக்கு இளைஞர்களை கூப்பிடுவாங்க, ஆனால் அதிகாரத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து அதிகார பதவியில் மட்டும் அமர்ந்துடக்கூடாது. இளைஞர்கள் வந்து இவர்களுக்கு கொடி பிடிக்கவும், கோஷம் போடவும், கூட்டம் சேர்க்கவும் தேவைப்படுவார்கள். அதை தவிர்த்து இந்த இளைஞர்கள் வந்து அதிகார பதவியில் அமர்ந்து விட்டால் இவர்களுக்கு கண், காது, மூக்கு எங்கெல்லாம் வந்து புகை வர முடியுமோ அந்த அளவுக்கு புகை வந்துவிடும். எல்லா சீப்பான மனிதர்களுக்கும் இருக்கிற ஒஸ்டான மென்டாலிட்டியை தான் இது காட்டுது. அதாவது புத்திசாலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து, நம்ம எல்லாருமே புத்திசாலி தாங்க. நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி, இப்போது நீங்களோ நானோ தாமஸ் ஆல்வா எடிசனை வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியுமா? இல்லை இப்போ இருக்கிற அந்த எலன் மாஸ்க்னு இருக்கிறாரு, அவரையும் உங்களையும் என்னையும் நாம் கம்பேர் பண்ணிக்க முடியுமா? இல்லை இப்போ இந்தியா லெவலில் கூட பார்த்திங்கன்னா வந்து அம்பானி, அதானி, டாட்டா, அதாவது ஸ்ரீதர் வெம்பு, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இவங்களையெல்லாம் வந்து நாம் கூட நம்மளால் கம்பேர் பண்ணிக்க முடியுமா? ஸோ இதை வந்து நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லாருக்குமே அறிவு இருக்குது, நம்ம எல்லாருமே புத்திசாலிகள். ஆனால் சிலர் மட்டுமே வந்து மிக திறமையான, மிக திறமைசாலியான, மிக புத்திசாலியாக இருப்பார்கள். அதை நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். அவர்களுக்கு பின்னால் நாம் வந்து தயங்காமல் நடக்க வேண்டும். அப்போ தான் வந்து ஒரு சமுதாயம் வந்து முன்னேறும். வந்து இங்கே தனி மனிதனை வந்து துதிப்பாடுறாங்க, தனி மனிதனை வந்து புகழ்ந்து இது பண்ணுறாங்க, அவனுக்கு பின்னாடி போகிறாங்க, இதெல்லாம் வெற்று வேஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தனி மனிதன் தான் ஒரு முன்னேற்றமான ஒரு சமுதாயத்துக்கான ஒரு சிந்தனையை முன்னெடுக்கிற ஒருத்தராக ஆற்றலாக இருந்தால் நம்ம அவரை வந்து பின்பற்றுவதில் வந்து தவறே கிடையாது. ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி மாற்றங்கள், ஏன் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி மாற்றங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய ஐடியாலஜியில் தான் உருவாகிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே பாருங்கள், இன்றைக்கி வந்து உலகத் தலைவர்கள் யாரை எடுத்துக்கிடுங்க, இப்போ அவங்க பெரிய பெரிய போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்ட தலைவராக இருக்கட்டும். இப்போ நமக்கு பக்கத்தில் ரஷ்யாவாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஸ்டாலின், லெனின்,
காரல் மார்க்ஸ் இப்படி எடுத்துக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தால் நெல்சன் மண்டேலா அவர் எடுத்துக்கலாம். இதுமாரி உலகத்தில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டால் மகாத்மா காந்திஜியை எடுத்துக்கலாம். இப்படி எல்லாருமே தனி மனிதர்கள் தானே. அவருக்கு பின்னாடி தானே நம்ம எல்லாருமே போனோம். ஸோ இங்கே எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது முதல்ல தனி மனிதனுடைய ஐடியாலஜியில் தான் உருவாகியிருக்கும். ஸோ அதனால் இங்கே தனி மனிதனை துதிப்பாடுறாங்க, தனி மனிதனை புகழ்ந்து இது பண்ணுறாங்க, அவனுக்கு பின்னாடி போகிறாங்க. இதெல்லாம் வெற்று. ஏன் இங்கே எல்லா விஷயங்களுமே தனி மனிதனுடைய ஐடியாலஜினாலையும் அவனுடைய சிந்தனையினாலையும் தான் அது உருவாகியிருக்கு. அது நீங்கள் கட்சியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இயக்கங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே சரி. அதனால் இந்த தனி மனிதனை துதிப்பாடுறாங்க, தனி மனிதனை முன்னிறுத்துறாங்க, இந்த பேச்சை நிப்பாட்டிடுங்க. அது வெற்று வாதம். இது ஏன் புரியலைன்னு எனக்கு புரியல. ஒருவேளை இவங்கெல்லாம் சரி ரைட் ஓகே விட்டுருவோம். இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்க நமக்கு பொதுவாக சொல்லுவாங்கள்ல, இந்த பொறாமை அப்படிங்கிறது அறிவு கண்ணை மறைச்சிரும்னு, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நல்ல நல்ல லீடர்ஸ் தான். ஆனால் அவங்களால ஒரு பெருந்தன்மையோடு இந்த மாதிரி மாற்றங்களை உருவாக்குற மனிதர்களை ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு சிறிய குறையாக இருக்குது. இருந்தாலுமே கூட அதையெல்லாம் நம்ம விட்டுடுவோம். எல்லாத்தையும் காலம் மாற்றும், அதே மாதிரி அவங்களையும் மாற்றும் நம்ம நினச்சிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாடை பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவே உற்று நோக்குது. ஏன் உலகமே உற்று நோக்குது? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு எழுச்சியாட்டு, அதாவது 50-60 வருஷங்களாக ஆண்டு கொண்டு இருந்த 2 திராவிட கட்சிகளையும் துவம்சம் பண்ணி ஒரு ஜென்சி, அதாவது இளைஞர்களுடைய அற்புதமான ஒரு வரவேற்பில் அமைந்திருக்கிற டிவிகே அரசாங்கம். இதை பார்த்து தான் இன்றைக்கி உலகமே மிரண்டிருக்கு. எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. இங்கே எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, மாற்றம் வரணும்னா தான் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலும் இன்றைக்கி இந்தியா முழுக்க மதிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிஷனாக இப்போ உருவாகியிருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள். ஆமாம், நீங்கள் டிவிக்கே ஒரு பக்கம், அண்ணாமலை ஒரு பக்கம் நினச்சி பாருங்கள். இந்த ரெண்டுமே ஆரோக்கியமான ஒரு அரசியலாக இருக்குது. இளைஞர்கள் இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, இளைஞர்கள் நம்ம சொன்ன மாதிரி தான், வாங்க வாங்க அரசியலுக்கு வாங்க, அந்தமாரி வந்துட்டாங்க. அவங்க அரசியலுக்குள்ள இறங்கிட்டாங்க. இதுதான் நீங்கள் எதிர்பார்த்தீங்க, அதனால் இறங்கிட்டாங்க. அதனால் நீங்கள் இனிமேல் அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் நடங்க. இதுதான் நம்ம நினைக்கிறது. இதை மாதிரி நடந்தாச்சுன்னு உண்டுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் நிறைய வரும். பார்ப்போங்க, புதிய சிந்தனைகள், புதிய ஐடியாஸ், புதிய வளர்ச்சி, இதையெல்லாம் பார்க்கணுன்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது? இப்போ உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா, என் பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம பேரன் பேத்திகளோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம என்ன வேண்டாம்லாம் சொல்ல போகிறோம்? அந்த மாதிரி மாற்றத்தை உருவாக்குற இவங்களால் முடியும் அப்படின்னா, வெல்கம், வாங்க, இதுதான் நமக்கு வேணும். அவங்கள வாழ்த்தி வரவேற்போம். அரசியலை முன்னேற்றத்திற்கான ஒரு விஷயமாக மட்டுமே பார்ப்போம். அதில் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இதையெல்லாம் நம்ம கொண்டு வர வேண்டாம். அப்படியெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளோடு இந்த சீரியல் பார்ட்டி மாதிரியே தான் இருக்க முடியும் அப்படின்னா, தயவு செய்து வீட்டுக்குள்ளாலேயே சீரியல் பார்த்துக்கிட்டு அங்கேயே ஒரு அரசாங்கம் அமைச்சிக்கிட்டு நீங்களே ராஜா, நீங்களே ராணி, நீங்களே மந்திரின்னு இருந்து அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிங்க. சமுதாயத்துக்கு இந்த மாதிரி பொதுவான ஒரு இடங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது நிச்சயமாக அது உங்களையே நீங்கள் தரந்தாழ்த்திக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். திறந்த மனதோடி ஆரோக்கியமான அரசியலுக்கு இளைஞர்களுக்கு வழிவிட்டு வாழ்த்தி கூட நின்று சப்போர்ட்டிவாக செயல்பட்டு கொண்டு வாங்க. வளர்ந்த இந்தியா, வளமான தமிழ்நாடு காணுவதற்கு நாம் உழைப்போம். நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பூஸ்ட்.